ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெவலப்பர் அவங்களுக்கு மட்டும் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கிடையாது. ஸோ எந்த டொமைனில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க டொமைனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் அது அவங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப பெருசாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னதான் ஒரு கிளைண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு கஸ்டமர் கிட்டேயோ போய் எங்ககிட்ட இது இருக்குது, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுப்போம், இந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பர்டீஸ் அப்படி இப்படின்னு நீங்கள் வாயில் சொன்னால் அவங்களுக்கு அந்தளவுக்கு அது இம்ப்ரெசிவாக இருக்காது. அதுவே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வழியாக இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறோம், இதுதான் எங்களுடைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு லைக் பிஃபோர் மேரேஜ் வந்து எப்படி நீங்கள் பிஃபோர் வெட்டிங் ஷூட் எப்படி எடுப்பீங்க அதெல்லாம் ஒரு வெப்சைட்டில் அழகாக ஃபோட்டோஸாக போட்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் அழகான பில்டிங்ஸ் இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீட்டாக போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னால் உங்களுடைய நீங்கள் பழைய வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் லிங்க்கோ இல்லை சில பிக்சர்ஸோ ஆட் பண்ணி அதை நீங்கள் போர்ட்ஃபோலியோ கட்டலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை ஒரு பப்போ வச்சுருந்தீங்கன்னா அதில் நடக்கிற பார்ட்டிஸ் இல்லாட்டி அதில் இருக்கிற உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ஸு அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து போட்டு இன்னும் நிறையா கஸ்டமர்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் தான் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு பேக் அண்ட் டெவலப்பரோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் லைக் பேக் அண்ட் கூட வேண்டான்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுத்து மினிமம் ஒரு 4,000 5,000 ஏதாச்சும் கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இன்றைக்கி சோர்ஸ் கோடை ரொம்ப ஃப்ரீயாகவே தரப்போகிறேன். அதுவும் ஒரு சைட்டில் 2 சைட்டில் கிட்டத்தட்ட 600 சைட்டுக்கு மேலே நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸை வித் சோர்ஸ் கோடோட நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன். ஸோ இன்கேஸ் நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரதில்லை, ஜஸ்ட் இது இன்டர்நெட்டில் ரெடிலி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் அதை போய் எடுத்துக்கலாம். ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ டு ஃபைண்ட் தட் வேர் இட் இஸ். ஸோ அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ myself Deepak, I'm a software engineer for the past 3 years. Let's get into the video. ஸோ ஜஸ்ட்டு க்ரோம்குள்ளார போயிட்டு இந்த பர்டிகுலர் லிங்க்கை நீங்கள் கொடுத்துருங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ freecss.com template categories portfolio ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த சைட் வந்து லோட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா more than 622 போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோடைய டெம்ப்ளேட்ஸ் இதில் ரெடியாக இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்றது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி இதில் இருக்க ப்ளஸ்ஸை முதல்ல பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளார நான் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பட்டன் இருக்கும், டவுன்லோட் லைவ் டெமோ. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் வெப்சைட்டே வந்து உங்களுக்கு சோர்ஸ் கோட் டவுன்லோட் ஆகிடும். லைவ் டெமோ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சைட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். லைவ் டெமோ நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருடைய சைட்டு. ஸோ இதில் வந்து அபவுட் த ஸ்டுடியோ அவர் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு, கேலரி என்னன்ட்டு. ஸோ அந்த கேலரிக்குள்ளார எந்தெந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்குறேன்ற மாதிரி சில ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறாரு. அப்புறம் லேட்டஸ்ட் பிளாக் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சைட் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஜேம்ஸ் ஸ்மித்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் இருக்க லைவ் டெமோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஹாப்பி கிளைண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய ஃபேஸ்புக் G+ லைக் ட்விட்டரோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அவங்கள பற்றினா ஒரு குயிக் இன்ட்ரோ மாதிரி. ஸோ இது வந்து டம்மி டேட்டாவாக தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை பற்றி நீங்களாக உங்களுடைய ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். அது நம்மளுக்கு ஹாபீஸாக ChatGPT கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெட்டரான ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். அப்புறம் UI/UX டிசைன், வெப் டிசைன், ஆப் டிசைன், SEO ஆப்டிமைசேஷன். அப்புறம் எதுக்கு அவங்கள நம்ம சூஸ் பண்ணிங்கன்னா இவங்க ஒரு இது இல்லை, அவங்க மல்டிபிள் டேலண்ட்டில் இருக்கிறதுனால ஒருத்தர்கிட்டயே நம்ம ஒர்க் கொடுத்துட்டா எல்லாமே கவர் ஆகிடுன்ற மாதிரி பார்த்துக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இவரோட டெஸ்டிமோனியலில் இருக்குது. டெஸ்டிமோனியல் சொல்லும்போது தான் இன்னொன்று ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களுடைய கிளைண்ட்ஸ் அவங்கள பற்றி என்னென்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கிளைண்ட்ஸ் உங்களை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு போடலாம், பிஸ்னஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு போடலாம். அது இல்லாத உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேம் லைக் தட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்க லைவ் டெமோ பார்க்கலாம். ஸோ இது ஒரு வெப்சைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக நான் போல் ஜஸ்ட் ஒரு பேசிக்காக எடிட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் மேலே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IAM John போயிட்டு நான் ஜஸ்ட் டவுன்லோட் கோட் கொடுத்துட்றேன். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா கோடு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம கோடு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜிப் ஃபைலுன்றதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளார போனால் index.html எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து எனக்கு பப்ளிக் HTMLக்குள்ளார index.html இருக்குது. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைனர் ஐஎம் ஜான் டோன் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரைமரியாக நம்ம இதை மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பேஜுக்குள்ளே போய்ட்டு index.html அதர் அப்ளிகேஷன் போட்டு நோட் பேடோடையே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட வேறு எதாவது எடிட்டர் இருந்தால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட நோட் பேடே எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கனால போடுறேன். ஸோ இங்கே ஐஎம் ஜான் டோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஎம் தீபக் பாஸ்கர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேக் எண்ட் டெவலப்பர்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாச்சும் எழுதணுன்னா கண்டென்ட் எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சம் வேர்ட்ஸை மட்டும் ரீரைட் பண்ணிடுறேன். சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துட்டு நம்மளுடைய பழைய இதுக்கு போயிட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பேர் மாறிடுச்சு பாருங்கள். தீபக் பாஸ்கர் மாறிடுச்சு. பேக் அண்ட் டெவலப்பர் மாறிடுச்சு. ஐ ஓன் த சேனல் டிகே கோடர்ஸ். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்ஸ் இதில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இமேஜஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். இது இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஹோவர் பண்ணும்போது எந்த மாதிரி கண்டென்ட் வருது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வெப்சைட்டை நீங்களே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இது எப்படி ஹாஸ்ட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த வெப்சைட்டை பண்ணதுக்கப்புறம் எப்படி ஹாஸ்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுக்கலாம். இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை ஃப்ரீயாக ஹாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை சொல்லுவேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ that's it for today. See you in my next video. Until then, it's bye from Deepak. Bye-bye.